அன்புக்குரியவர்களே, வெண்குதிரையின் வேந்தன் சங்கடம் நீக்கும் புனித சந்தியாகப்பர் திருவைகுண்டத்தில் வைத்து புனிதருக்கான விழா ஜூலை 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 25ஆம் தேதி திருவிழாவுடன் 26ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் இந்த திருவிழாவானது நிறைவு பெறுகின்றது. இந்த விழாவிற்கென்று பல வகையான இடங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருவைகுண்ட மாநகருக்கு வருவது வழக்கம். இது ஒரு நல்லிணக்க இடமாக இருக்கின்றது. அனைத்து வகை மத மக்களும் இந்த புனிதரை கண்டு தரிசித்து ஆசீர்வாதத்தை பெற்று செல்வது வழக்கம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கேரளா தொடங்கி நம்முடைய ராமேஸ்வரம் வரை உள்ள அனைத்து கடற்கரை கிராம மக்களுமே இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது வழக்கம். அதேபோல இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதி மக்களும் இந்த திருவிழாவில் நிறைவாக கலந்து கொள்வதும் வழக்கம். இது மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எம்முடைய வட்டார அளவில் இருக்கக்கூடிய 35 கிராம மக்களுமே நிறைவாக பங்களிப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களால் இந்த இடம் சூழப்பட்டிருக்கும். 25ஆம் தேதி எம் புனிதருக்கான தேர் பவனி எடுக்கும் பொழுது ஒரு மண் விழும் அளவிற்கு கூட இங்கு இடம் இருக்காது. அந்த அளவிற்கு ஆட்களுடைய நெருக்கடி இருக்கும். யாராவது எனக்கு மருத்துவம் செய்ய மாட்டாரா என்று அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான். இயேசு அவனுக்கு குணம் கொடுத்தார். அந்த குணம் கொடுத்த நற்கருணை ஆண்டவர் இன்று அப்ப வடிவில் நம் சந்தியாகப்பர் இயேசு என்ற கருவூலத்தில் இருந்துதான் நமக்கு பெற்று என் மகளுக்கு வேலை கிடைக்கும் என்று வந்திருக்கிறேன். எவ்வளவோ கலந்து இறைவனுடைய ஆசிரை புனிதர் வழியாக பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நாளைய நாளில் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித அமலோற்பவ மாதா மதுவிலக்கு சபையார். எனவே அவர்கள் தயார் நிலையில் வரும்படியாக உங்களை என்ற நிறுவனத்தில் இயக்குனர் தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு காலத்தில் தந்தையினுடைய தனிப்பட்ட அன்பு உதவி நம்மால் மறக்கவே முடியாது. நம்மால் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய மனசுக்கு மிக மிக நன்றாக தெரியும். பல கட்டிடங்களை நாம் சரி செய்திருக்கிறோம் என்று சொன்னால், தந்தை அவர்கள் தனிப்பட்ட முறையில் இப்படி செய்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி தந்ததினால்தான் அதை நாம் செய்ய முடிந்தது. எனவே அந்த பேரிடர் காலத்தில் தந்தை அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட நல்ல மனிதரை ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல உறவாகவும் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தைக்கு கரவோசை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிகளை